உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்க வைக்கிறோம். கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும்? தளபதி விஜய்க்கு வர கூட்டம் வெறும் ரசிகர்கள் தான். அவரை பார்க்குற ஆர்வத்தில் தான் வராங்க. அவருக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. எல்லாரும் ஒரு ஆர்வத்தில் நடிகரை பார்க்கறதுக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் தாவேகா மேலே வைக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதிலடி தர மாதிரி திருவாரூரில் பேசியிருந்த தளபதி விஜய் அவர்கள் இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து பேசியிருந்தாரு. நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. இந்த நிலையில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கிட்ட தளபதி விஜய்க்கு கூடுற கூட்டங்கள் ஓட்டா மாறுமா, அவருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்காக அரசியலுக்கு வர நடிகர்களை அரசியல்வாதிகளாக பார்க்காம அவங்களுக்கு கூடுற கூட்டங்களை அவரை பார்க்கறதுக்காக கூடுற கூட்டமாகவே பார்க்குறதா தாவேகா தலைவர் விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. அவருக்கு முன்னாடியே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த என்னை பற்றி என் கட்சிக்காரங்க கிட்ட கேட்டால் தெரியும். என்னை தேடி ஏன் வந்தாங்க அப்படின்னு கேளுங்க. அரசியலுக்கு வர்றவங்களை மட்டும் இல்லாமல் நடிக்க வர்றவங்களையும் கூட விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. இது சினிமாவுக்கான களம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே இருக்காங்க. இங்கே கூடுற கூட்டங்கள் எல்லாமே ஓட்டா கண்டிப்பாக மாறாது. அது விஜய்க்கும் பொருந்தும். கூட்டத்தை சேர்த்துட்டா மட்டும் அது ஓட்டா மாறாது அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும், இவன்லாம் என்னைக்கு நடிகனா போறான். கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்தா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும்? எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. விஜய்க்கு ஒரு வரியில அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்கிற ஒரு வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன். ஐயா, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்க வைக்கிறோம் தானே மக்கள் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன்.